இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது 73ஆம் சங்கீதம் 25 வசனத்தினுடைய ஒரு செய்தி. அந்த செய்தி, அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். ஏற்கனவே இந்த சங்கீதங்களுக்கு ஒரு 150 சங்கீதங்களுக்கு விளக்குரை பேசியிருக்கிறேன். அந்த நாளிலே இதை காலையில் வாசிக்கும் போது இந்த வார்த்தை அதிகமாய் தொட்டது. 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். இருப்பினும் இந்த காலையிலே நான் வாசிக்கும் போது என் அதிகமாய் சிந்திக்க வைத்தது. அது மட்டுமல்ல, தேவன் அதிகமாய் என்னோடு இன்று இடைப்பட்டார். ஏற்கனவே சங்கீதங்களுக்கு விளக்கோடு எழுதியிருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் பாதை என்ற புஸ்தகத்துல 1, 2, 3 வெளியிட்டிருக்கிறேன். தேவையானால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது இன்னொரு வித்தியாசமான செய்தி. 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. நாளைய செய்தி என்னவென்றால், வாட் இஸ் த டிசைர் ஆஃப் யுவர் ஹார்ட்? இதை பலமுறை வாசித்திருக்கிறோம். பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. பூமியில மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு விருப்பம் உண்டு. விருப்பம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஆசை உண்டு. இப்படி சொல்லுவார்கள், புத்தனும் ஆசைப்பட்டான், ஆசையை ஒழிக்க. ஆசை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. ஆனால் இந்த பக்தன் சொல்லுகிறான், ஆசா, உண்மை இல்லாமல் எனக்கு, உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. இது சொல்ல முடியுமா? உண்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு அரசியல்வாதிக்கு பதவிக்கு வர வேண்டும். ஒரு மாணவனுக்கு படித்து பெரியாராய் மாற வேண்டும். ஒரு வியாபாரிக்கு பெரிய பணம் செல்வனாக வேண்டும். இன்றைக்கு பாருங்களேன், இந்த அதானியும் அம்பானியும் எவ்வளவு மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவர்களுக்கு பல தலைமுறைகளுக்கு சொத்து இருக்கிறது. ஆனால் புதிய தொழிற்சாலை ஆரம்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இன்னும் பணம் சேர்க்க வேண்டும், இன்னும் பணம் பெருக வேண்டும். இந்தியாவில் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அவர்களுக்கு வசதி இருக்கிறது. ஆனாலும் புதிய தொழில் எல்லாமே அவர்கள் அரசாங்கத்தையும் விலைக்கு வாங்குற அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு எல்லாமே அரசு தொழில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்கள் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். அப்படியானால் அவருடைய விருப்பம் அதுதான். வீட்டை மேல் வீட்டை சேர்க்கிறவர்கள், பணத்தின் மேல் பணத்தை சேர்க்கிறவர்கள், இதுதான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இது மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இங்கே இந்த பக்தன் சொல்லுகிறான், உண்மை தவிர, இந்த பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. அது உங்களுடைய சொந்த சாய்ஸ். நீங்க விரும்புவதும் விரும்பாதும். இந்த ஊழியத்தை நான் தெரிந்து கொண்டேன் 73ஆம் ஆண்டிலே. என்னை யாரும் கட்டாயப்படுத்தி இந்த ஊழியத்துக்கு அழைக்கவில்லை. தேவன் அழைத்தார். என் பெற்றோர்களோ யாரோ, என்ன போதவரோ, they never induced. அப்படி சொல்லுவதற்கு எனக்கு ஆட்கள் இல்லை. அது துக்கமான ஒன்று. இன்றைக்கு பாருங்களேன், இத்தனையோ மாணவர்களை ஊக்குவிக்கிறோம். இதுவரை என்னுடைய ஊழியத்துல தலைமையா சொல்லுகிறேன், 2000த்திற்கு அதிகமான மக்களை நான் ஊக்குவித்திருக்கிறேன். இந்தியாவின் பல பாகங்களில் ஊழியம் செய்கிறார்கள். அதுதான் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு ஒரு கிருபை. நான் என்னுடைய சபையில மட்டுமல்ல, என் சபைக்கு வெளியிருக்கிறவர்களை சொல்லியிருக்கிறேன். இடத்துக்கு போகும்போது, ஒரு சபைக்கு போகும்போது, ஒரு நபரை சந்திக்கும் போது சொல்லியிருக்கிறேன், தம்பி, வாழ்க்கையில தேவ அழைப்பு இருக்குது. இது போல ஊழியர்கள் சொல்லுவார்கள். இது அவர்களுக்கு சொன்னார். இது நான் தீர்க்க தரிசனமாய் சொன்னேன் என்பதை விட எனக்குள்ள ஆவியானவர் அந்த நபரை குறித்த ஒரு வெளிச்சம், இவன் வருங்காலத்திலே நல்ல ஊழியனா வருவான். இப்படி நான் சொன்ன பலர் இன்றைக்கு சென்னையிலும் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் ஊழியம் செய்கிறார்கள். அவர்களை ஒத்துக்கொள்வார்கள். அவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். 83ஆம் ஆண்டு என் சபைக்கு அவர் வந்தார். அன்றைக்கு சின்ன தொழில் செய்து கொண்டிருந்தேன். என்னை பார்த்தவர் சொன்னார்,
தம்பி ஊழியம் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு நல்ல சபையின் போதவரா இருக்கிறார். மாதம் 35,000 வாடகை கொடுக்கிறார் சபைக்கு மட்டுமே. யோசித்து, அதாவது இதனுடைய கருத்து என்னவென்றால், இந்த விருப்பம் என்ன? நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் தர மாட்டார். ஆனால் அந்த விருப்பத்தில் ஒரு அழகான வார்த்தை, உண்மை தவிர. ஒரு சின்ன கேள்வி, இந்த அவரை தவிர மற்ற எல்லா ஆசையும் இருக்கிறது. விசுவாசிகளுக்கு நிறைய ஆசைகள் உண்டு. புதிய புதிய நகைகள் வாங்க வேண்டும், அலங்கரிக்க வேண்டும், உலகத்துக்கு ஏற்றாற் போல் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், சிகை அலங்காரம், அல்லாவிட்டால் உடை அலங்காரம், நவநாகரிக அலங்காரம், எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஆசைப்படக்கூடாதா? இப்போ செய்யாம எப்ப செய்யறது? இல்லை. அந்த அழகான வார்த்தை பூலோகத்தில். இந்த பூலோகத்துல எவ்வளவு, பூலோகமே அழகாய்ப்பாடுவார்கள். சாரணோருதி சீரழியும் இந்த மண்ணுலகம், சீர்ப்புகள் ஓங்கும் விண்ணுலகம். சீரழியும் இந்த மண்ணுலகம். இந்த உலகத்தில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். பொல்யூட்டட் வேர்ல்ட், கரைபட்ட உலகம், மாசுபடிந்த உலகம், கோணலும் மாறுபாடுபான உலகம். யாரையும் புரிந்து கொள்ளவில்லை, யாரையும் நம்ப முடியவில்லை. யாரைத்தான் நம்புவது? இந்த உலகத்தில் நம்பிக்கைக்குரிய மக்கள் ஒரு சிலர் தான். கணவனை நம்ப முடியவில்லை, மனைவியை நம்ப முடியவில்லை, பிள்ளைகளை நம்ப முடியவில்லை. நாள்தோறும் இந்த ஊடகத்தில் வருகிறது. தாயும் தகப்பனையும் சொத்து எழுதி வாங்கி நடுத்தெருவில் விட்டுவிட்ட பிள்ளைகள். தகப்பனார் இன்றைக்கு முதியோர் இல்லத்துல. யாரையும் நம்ப, அதாவது பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்புவது ரொம்ப கடினம். மாறி வரும் ஒரு உலகம், அதை மாறாத ஒரு கர்த்தர். இந்த பூலோகமே சீரழியும் இந்த மண்ணுலகம். பொல்யூட்டட் வேர்ல்ட். நான் வாழ்கிற இந்த உலகமே கரைபட்டு போன உலகம். இந்த உலகத்துல இதுவரை கேட்காத காரியங்களை கேட்கிறோம். சின்ன பிள்ளைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். சொந்த கணவனை கூலிப்படையோடு சேர்ந்து கொலை செய்யும் மனைவி, மனைவியை கொலை செய்யும் கணவன், பெற்றோரை கொலை செய்யும் பிள்ளைகள், பிள்ளைகளை கொலை செய்யும் பெற்றோர். அதாவது ரொம்ப ஊழத்தனமா இருப்பான், ரொம்ப பிரச்சனை பண்ணுவான். ஆனாலும் கல்லானாலும் கணவன் சொல்லுகிற வாழ்க்கை மாறி அதே கல்லை கொண்டு அவனை கொலை செய்கிற மக்கள் என்று ஏராளம். இப்படிப்பட்ட உலகத்திலே பக்தன் சொல்லுகிறான், உண்மை இல்லாமல். ஒரு அழகான வார்த்தை, உண்மை தவிர. அப்படினால் அந்த அவர் யார் இருக்க வேண்டும்? என்னை கவர்ந்தவர், என் வாழ்வின் ஆண்டவர், நம்பிக்கைக்கு உண்மை தவிர. நம்ம சொல்ல முடியுமா அந்த உலகத்துல? கணவனை பத்தி சொல்ல முடியுமா உண்மை தவிர? மனைவி சொல்ல முடியுமா உண்மை தவிர? பிள்ளைகள் பெற்றோர் சொல்ல முடியுமா உண்மை தவிர? அவர்கள் வேண்டும். அவர் சொல்லுகிறார், உண்மை தவிர. அது அழகான ஆங்கில வார்த்தை, the desire of my heart. இது என் உள்ளத்தின் விருப்பம். அழகா பண்ணார். என் உள்ளத்தின் விருப்பம், என் உள்ளத்தின் வாஞ்சை. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. வேற இது எப்படி? இது நமக்கு எல்லா விருப்பம் இருக்கு அவரை தவிர. அவரை குறித்து விருப்பம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் பணம் கொடுக்கும் வல்லல். ஒரு வங்கி அவர், ஒரு மருத்துவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவராக இருக்கிறார். சோர்ந்து போற வேளையில் நம்மோடு இடைப்படுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் சொல்லுகிறார், வேறு விருப்பம் இல்லை. அது எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை. வேறு விருப்பமே எனக்கு இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, உங்க சொல்ல முடியுமா? எனக்கு வேறு விருப்பமே இல்லை. ஆனால் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது. இது மனிதனுக்குள்ளே ஒரு 3 காரியங்கள் சொல்லுகிறேன். ஏராளமான சந்தேகங்கள். வாழ்க்கையே இப்படி இருக்கிறது, எனக்கே இப்படி பாடு. ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறார். 1000 சந்தேகங்கள். தேவன் உண்டோ? உன்னதமானவருக்கு எப்படி தெரியும்? There are so many doubts. அடுத்து அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது with a lot of distress, மன அழுத்தங்களை நாம் பார்க்கலாம். அவருடைய மன அழுத்தங்கள். துன்மார்க்கரை பார்க்கிறார், ஊம்புக்காரரை பார்க்கிறார், பொருளாசைக்காரரை பார்க்கிறார், பொறாமைக்காரரை பார்க்கிறார். So a lot of distress and also devastation சொல்லுவார்கள். அழிவுகளை பார்க்கிறார்.
இதை நான் பார்க்கிறோமே, எவ்வளவு அழிவுகள் நாள்தோறும் இந்த தேசத்துல குடும்பமே பலியாகிறது. விதத்துல நல்லவர்கள் மரித்து போகிறார்கள், உத்தமர்கள் மறிக்கிறார்கள், நீதிமான்கள் மறிக்கிறார்கள், பசுத்தவர்கள் மறிக்கிறார்கள், உண்மையாய் ஊழியம் செய்து மரித்து போகிறார்கள். ஆண்டவருக்கென்று தன் வாழ்க்கையை பணம் வைத்தவர்கள் அதிகமாய் துன்பப்படுகிறார்கள். எத்தனை பேர் பார்த்திருக்கிறேன். தேவனுக்காக வாழ்ந்த பலர் அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. உதாரணம், காலம் சென்ற எம்எல் ஜெபசிங் அவர்கள், அவருடைய பலவீனங்கள் மத்தியில ஜீவானந்தம் அவர்கள், டாக்டர் டிஜிஎஸ் அவர்கள், அதிகமாக ஒருங்கி பழகிய நண்பர் ஜான் சாலமன் அவர்கள், எல்லாருமே அந்த வியாதியின் கொடுமையினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு உருவழிந்து போனார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, where is God? ஆனால் அதே பக்தன் சொல்லுகிறான், there is a deliverance. இதனாலே இந்த செய்தியை கேட்கொண்டிருக்க அன்பான பிள்ளையை, you might have doubts, you might have distress, you might have so many devastation. வாழ்க்கையில பேர் அழிவுகள் இருக்கலாம். கணவன், மனைவி, பிள்ளை, வேலை, ஆரோக்கியம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் there's going to be a deliverance in your life. வாழ்க்கையில ஒரு மாபெரும் விடுதலை. நீ பார்க்காத, நீ கேட்காத, நீ சந்திக்காத ஒரு மாபெரும் விடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் deliverance சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு மன அழுத்தங்களிலேயும் அந்த ரெண்டு காரியங்களை கொடுக்கிறார். there's a grace and there's a growth. ஒரு கிருபை தருகிறார், அடுத்து ஒரு பரிணாம வளர்ச்சியை தருகிறார். வாசிக்கிற கேளுங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் தமிழகத்துல 23ஆம் வசனம், ஒரு வலக்கையை பிடித்து என்னை தாங்குகிறேன். 24ஆம் வசனத்துல முடிவிலே மகிமையில ஏற்றுக்கொள்ளுவீர். கிரேஸ் and also there is a growth. ஒரு பெரிய கிருபை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். நாட் ஓன்லி கிரேஸ் அண்ட் கிரேஸ், growth, strength. ஒரு வசனம் இருக்கிறது, வசனம் ஒரு வார்த்தை, நீர் என்னை நடத்தி. அடுத்த வார்த்தை 23ஆம் வசனம், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். என் வலது கையை பிடித்து நீ தாங்குகிறேன். So he is close to me. வலது கையை பிடித்து என்னை தாங்குகிறார். இதெல்லாம் உண்மைதான். அழுத்தங்கள் உண்மை, போராட்டங்கள் உண்மை, பாரங்கள் உண்மை, கலக்கங்கள் உண்மை, எல்லாம் உண்மை. இதுக்கு மத்தியிலே is so near to me. Not only near, is so dear to me. இதனாலே அப்படிப்பட்ட வரையில தான் ஒரு சின்ன காரியம், what is your choice in the life? அதாவது என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, your choice in every hour. வாழ்க்கையின் ஏதாவது இந்த விருப்பம் என்பது ஒரு நாள் இருந்து போவதல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், in every minute and every hour. இதான் பக்தன் சொல்லுகிறான், every hour. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, what is your desire in your life? வாழ்வு விருப்பம் என்ன? எனக்கு எல்லாருக்குமே பெரிய ஆளா வரணும், அவருக்கு எடுத்து இவருக்கு எடுத்து, அவரை கீழே தள்ளி இவரை கீழே தள்ளி, அப்படி எல்லாம் பெரிய ஆளா வரணும் அவசியமே இல்லையே. தேவன் உங்களை உயர்த்து வேணும் என்று உயர்த்துவார். ஆனா you have to face the distress. அழுத்தங்கள் உண்டு. சில நேரங்களில் நிறைய காரியங்கள் உங்களை விட்டு போயிடும். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்குது, ஒரு வார்த்தை, கனத்திலும் கனவீனத்திலும், அடுத்து பிரயாசங்களிலும் கண்விழிப்பிலும் உபவாசங்களும், அதுல ஒரு வார்த்தை 8ஆம் வசனம், கனத்திலும். இதுல கனம் உண்டு, நான் அனுபவிச்சிருக்கிறேன், கனம் உண்டு. சில கனவீனம் உண்டு. ஒரு உடன்மொழியர் இன்னொரு சொல்றாரு என்னை பற்றி, ஒரு விசுவாசிக்கே தகுதியற்றவர், என்னை பற்றி சொல்றாரு அவர்கிட்ட, ஒரு விசுவாசிக்கே தகுதியற்றவர். அவருக்கு இடம் வாங்கி நிலம் வாங்கி சபை கட்டி கொடுத்து, ஆனால் என்னை பற்றி அவர் சொல்லுகிறார் இன்னொருத்தர்கிட்ட. அவரும் ஏதாவது சில இடத்துல கனம் உண்டு, சில இடத்துல கனவீனம் உண்டு. இந்த செய்தி நான் அயர்லாந்திலிருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். சில பிரம்மாண்டமான கூடுகைகளில் பேசினேன். அது ஒரு கணம், அதனுடைய கனவீனமும் உண்டு. 2 மாறி மாறிதான் வாழ்க்கையில வருது. ஆனா விருப்பங்கள் மாற வேண்டாம், நோக்கங்கள் மாற வேண்டாம்,
அடுத்த ஒரு வார்த்தையோட சொல்லுகிறார், துர்க்கீர்த்தியில் நற்கீர்த்தியிலும். எத்தனை ஊழலுக்கு நற்கீர்த்தி இருக்கிறது, ஆனா எவ்வளவு துர்க்கீர்த்தி தெரியுமா? அவங்களை பற்றி கேவலமாய் எழுதுவது, கேவலமாய் பேசுவது, அவருடைய மனைவிகளை பிள்ளைகளை அவமானப்படுத்துவது. ஒரு பக்கம் நற்கீர்த்தி, ஒரு பக்கம் துர்க்கீர்த்தி. அடுத்த ஒரு வார்த்தை பற்றுவது, அடுத்த ஒரு வார்த்தை, எத்தனைப்பட்டாலும். பாருங்க, எத்தனை ஊழியக்காரர்கள், அவன் திருட, இவன் திருட, அவன் பொய்யன், இவன் பொய்யன். அனுபவம் பவுல் சொல்லுகிறார், எத்தனைப்பட்டாலும். பவுனி அப்படின்னு சொன்னாங்களாம், எத்தனை இயேசு எத்தனை சொன்னாங்க. ஆனாலும் ஒரு ஜீஸ்தராய் வாழ்ந்தார். எத்தன் என்று சொல்லப்பட்டதுன்னா எத்தனை வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டாங்க, எனவே ஐ லீவ் லைக் தட். நோ. நிறைய சுபைகள் சொல்ற வார்த்தை, எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். அப்படி இல்லை, கெட்ட பேர் இருக்கலாம், எத்தனைப்பட்டாலும் நிஜஸ்தராக உங்களை விளங்க பண்ணுவது. அது உள்ள அது ஒரு வார்த்தை, அதாவது உயிரோடு, அதாவது சாகுற எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறோம். எவ்வளவு நேரம் எதிர்பார்க்குது, அதாவது கல்லடி சொல்லடி, எப்படியாவது நம்ம நம்முடைய ஆத்மா சாக பண்ணணும். நம்ம என்ன செய்கிறோமோ செய்யக்கூடாது. இது எல்லாருக்கும் உண்டு. பல நேரங்களில் நான் தொடர்ச்சியா இந்த ஊடகத்துல பேசிக்கொண்டே இருப்பேன். திடீர்னு ஏதோ ஒரு வகை சொற்கள், இல்லாததும் பொல்லாததும், ஒரு மிரட்டல், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். அப்போ என்ன செய்ய, அதாவது ஒரு இடைவேளை, ஒரு சோர்வு. ஆனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, நாங்கள் எங்களையே விளங்க பண்ணுகிறோம். அதனுடைய கருத்து என்னவென்றால், I never change my desire, I never change my attitude, I never change my purpose in my life. அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை, I never change my choice. என் தெரிந்து கொள்ளுதலை நான் ஒரு நாளும் விட்டு விடுவதில்லை. இதான் தெரிந்து கொள்ளுதல், ஊழியம், கர்த்தரை வார்த்தை, ஜனங்களுக்கு தின வார்த்தையை சொல்லுவது. ஒருவேளை எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்மால் அண்ட் கிரேட் பிரச்சனை. சிறியா இருக்கலாம், பெரிதா இருக்கலாம். புத்தம் பாடுவது போல, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்பேன், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சின்ன காரியமா பெரிய காரியமா, ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ உங்களுக்கு, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு எது முக்கியமா தெரியுது. அந்த புத்தன் சொல்லுவன் 73ஆம் சங்கீதத்துல, இல்லாமல் எனக்கு வேற விருப்பம் இல்லை, நீரே என் விருப்பம், நீரே என் வாஞ்சை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் விருப்பம். இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப்? வாழ்க்கையில எதை முக்கியமா நினைக்கிறீங்க? ஊழியம் அல்ல, ஊழியம் தந்தவர். என் விருப்பம் என்ன? நான் சொல்லலாம் எனக்கு ஏதாவது விருப்பம்னு, ஆனா என் விருப்பத்தை அவர் அறிவார். சிறுவயது முதற்கொண்டு என் நோக்கத்தை அறிந்திருக்கிறேன். அவருடைய என்னை சோதிக்கும். உங்க மத்தியில் நான் என்னை பற்றி விமர்சித்துக் கொள்ளலாம், பெருசா பேசலாம். பட் ஆண்டவருக்கு என்னுடைய உணர்ச்சிகள் தெரியும், என்னுடைய சாய்ஸ் என்ன தெரியும், என்னுடைய விருப்பம் என்ன, என்னுடைய வாஞ்சை என்ன, என் நோக்கம் என்ன. அன்பானவர்களே, அதாவது life can be wonderful, otherwise it can be wasteful. வாழ்க்கை அற்புதமா இருக்கலாம், மோசமா இருக்கலாம். ஆனா அற்பமான வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவார். நீங்க அடுத்த வேலை பார்க்காதீங்க. 73ஆம் சங்கீதத்துல அதாவது பலவானை பார்க்கிறார், அறிவாளியை பார்க்கிறார், பணமுள்ளவனை பார்க்கிறார். அதுல 3 நபர்கள் வருகிறார்கள். மிஸ்டர் பணம், மிஸ்டர் ஆரோக்கியம், மிஸ்டர் ஞானம். இதை குறித்து நான் சங்கீதத்துல பேசியிருக்கிறேன். 73ஆம் சங்கீத விளக்குறை. மிஸ்டர் ஞானம் அங்கே, மிஸ்டர் ஆரோக்கியம், மிஸ்டர் செல்வம். ஆனா 3 பேருமே இல்லாம போயிடுவாங்க. ஒரு நிமிஷத்துல இவ்வளவு பாழாய் போகிறார்கள். ஞானம் போயிடும், செல்வம் போயிடும், ஆரோக்கியம் போயிடும். பட் யுவர் சாய்ஸ் வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர். விருப்பம் நிற்கும். ஒரே ஒரு கேள்வி, லைஃப் கேன் பி வண்டர்ஃபுல் ஆர் இட் கேன் பி வர்ஸ்ட்ஃபுல். இட்ஸ் யுவர் சாய்ஸ். அற்புதமாய் மாறலாம், அற்பமாய் மாறலாம். 2 வகையில தான். அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஏனென்றால் உன் வாழ்க்கையை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். இன்றைக்கு பேட் பீப்புள் மேக்கிங் பேட் சாய்ஸ், குட் பீப்புள் மேக்கிங் குட் சாய்ஸ்.
நல்ல மனிதர்கள் நல்ல தீர்மானத்தை செய்வார்கள், மோசமான மனிதர்கள் மோசமான தீர்மானத்தை செய்வார்கள். சோ உங்கள் தீர்மானமே சொல்லும் வாட் கைண்ட் ஆஃப் மேன் யூ ஆர். நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை உங்கள் தீர்மானமே சொல்லும். இன்றைக்கு இதனால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்கள் அவளுக்கும் உங்களைப் போல் அழுத்தங்கள் தான் இருந்துச்சு, பாடுகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, விமர்சனங்கள் இருந்தது. பகவன்சி அவர்கள் சொல்கிறார்கள், அவர் மேல ஏராளமான வழக்குகள் இருக்கிறது, எல்லாருமே இருக்கிறது. இப்ப மத்தியில இடைவிடாமல் ஊழியம் செய்கிற எல்லார் மேல இருக்குது, யார் மேல இல்லை. ஃபாதரை கூட கமெண்ட் பண்றாங்க, எல்லாரும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, கிரிட்டிக்ஸ். அதுக்கும் சில பேர் இருக்கிறாங்க. பட் டோன்ட் சேஞ்ச் யுவர் சாய்ஸ். விருப்பங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. உண்மை தவிர என்று சொன்னால் அவர் மட்டுமே. பாட்டு பாடுறோம், நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. ஒரு சின்ன கேள்வி, அவர் மட்டும்தானா, அவரும் தானா? அவர் மட்டும்தானா, இல்ல அவரும் கூடவா? நிறைய பேருக்கு அவரும் கூட இல்லை, அவர் மட்டும்தான். நம்முடைய தீர்மானங்கள் நேரத்துக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டே இருக்கிறது. எல்லாம் சரியா இருக்கும்போது நல்ல தீர்மானங்கள், ஏனே சரியா தோன்றது போது தவறான தீர்மானங்கள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம். எதுவுமே கைக்குடி வரல, எதுவுமே சரி வரல, சரி இதை நம்ம கொஞ்சம் மாத்தி பார்க்கலாமே, நம்ம அடிக்கடி நான் கூட யோசிப்பது உண்டு. ஆதி காலத்துல என் நண்பர் சொல்லுவார், வசனத்தையே பேசினா மைக் மட்டும் தான் இருக்கும், நீங்க இருக்க மாட்டீங்க. அவரை யோசித்து பார்த்தேன். மாறுகிற உலகத்தில் நம்ம மாறிக்கொள்வோமே. நான் 85ஆம் ஆண்டே அமெரிக்காவுக்கு போனேன். 85ஆம் ஆண்டு. அப்பதான் அந்த விசுவாச வார்த்தைகள் வெகு விதமா வளர்கிறது. நான் அங்கே விசுவாச போதிக்கிற நிறைய பேரை பார்த்தேன். I met him personally. I met him Kenneth Hagin, ரிச்சர்ட் ராபர்ட்ஸ். விசுவாச வார்த்தையை பேசுகிற அநேகரை நேரிலே சந்தித்தேன். ஆனால் அந்த தாக்கம் எனக்கு ஏற்படவில்லை. அவருடைய திருச்சபைகளுக்கு போனேன் நேரிலேயே. அதே போல இந்த லாஃபிங் ஸ்பிரிட், நான் ஓக்லஹோமால இருந்த கொஞ்ச நாள். அப்போ அந்த லாஃபிங் ஸ்பிரிட் ரொம்ப பயங்கரம். இரவெல்லாம் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு 6 முடிந்த வெளியே வரும்போது 6 மணிக்கு போனேன். காலையில் மணி 4, அதிகாலை 4 மணி ஆச்சு. என்னை அழைத்து கொண்டு போனவர் அப்படியே படுத்து சிரித்துக் கொண்டே இருக்கிறார். அவரே அழைத்து கொண்டு போனேன். எனக்கு அதுல நாட்டம் வரவில்லை. இன்னைக்கு அதெல்லாம் ஓய்ந்து போனது, அந்த சிரிப்பாலைகள், அந்த வாந்தி பண்றதெல்லாம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், நேரங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானங்கள் அல்ல. நேரங்கள் மாறலாம், ஆனா தீர்மானங்கள் மாறக்கூடாது. எவ்ரி மேன் ஹேஸ் a different time. வாழ்க்கை எல்லாருக்கும் சில நேரங்கள் உண்டு. இருளான நேரங்கள், கசப்பான நேரங்கள், சந்தேகித்த நேரங்கள், குழப்பமான நேரங்கள், வெயில் பெற முடியாத நேரங்கள். There are sometimes darkest time, drifting time, dull time, doubting time. இருளான நேரம், darkest time, drifting time, தடுமாற நேரம். அந்த பக்கம் போலாமா, இந்த பக்கம் போலாமா, தடுமாற நேரங்கள். dull time, பதிலே இல்லை, வெளிச்சமே இல்லை, பாதையே தெரியல, ஒரே குழப்பம், ஒரே மன அழுத்தம், dull time. 4வது doubting time, சந்தேகப்படுகிற நேரங்கள். உண்மையாக எனக்கு அழைப்பு இருக்கிறதா, என்னதோ அழைத்தாரா, என் வாழ்க்கையில் அழைப்பு இருக்குமே, ஆனால் நான் ஏன் இப்படி அலைவழிக்கப்பட வேண்டும்? நோ. ஆரம்பத்துல சொன்னேன், டேஞ்சர், டவுட்டிங், டிஸ்ட்ரெஸ், டிவாஸ்டேஷன்ஸ். உங்களுக்கு மத்தியிலே there's a deliverance. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, your priorities determine your choice. உங்கள் முன்னுரிமைதான் உங்கள் தீர்மானத்தை நிர்ணயிக்கும். உங்கள் முன்னுரிமைதான் உங்கள் தீர்மானத்தை நிர்ணயிக்கிறது. உங்கள் தீர்மானம் தான் உங்கள் உள்ளான இதயத்தை வெளிப்படுத்துகிறது. உங்கள் தீர்மானம் தான் உங்கள் உள்ளான இதயத்தை வெளிப்படுத்துகிறது. மக்களுக்கு அது புரியாது, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் யார் என்பதை என் தீர்மானம் தான் சொல்லும். நான் யார் என்பதை இந்த உள்ளான இதயம்தான், இதுதான் உள்ளான இதயத்தை வெளிப்படுத்துகிறது. கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினம். உள்ளான இதயத்தை யாரும் அறிய முடியாது, ஆனால் உங்களுடைய தீர்மானங்கள் சொல்லும்.
பவுல் சொன்னது போல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், எத்தனை இனப்பட்டாலும் விசுத்தராய், சாவுகளில் இனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாய், எல்லா நிலைகளிலும் இப்படித்தான் வாழ வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே கவனிங்க. மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே விருப்பங்கள் இல்ல. மனிதர்கள் எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. ஒரு திரைப்பட நடிகர் நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம் இல்லையா? அந்த வெளியூர் சென்னைக்கு வந்தேன், நாடகம் நடிக்கணும், டிவி நடிக்கணும். அவர்கள் பாருங்க சாதிக்கிறார்கள். ஏன்னா அது விருப்பம். நிறைய போயிருக்கார்கள் கூட திரைப்பட நடிகராக வேண்டும் என்று தான் சென்னைக்கு வந்தார்கள். வளர்ந்த பாஸ்டர் ஜோசப் அவர்கள் தஞ்சையில பிறந்து சினிமா நடிக்க வேண்டும் என்றுதான் சென்னைக்கு வந்தார். வந்தவர் தேவன் சந்தித்தவர், ஊழியனாய் மாற்றினார். என்னை போன்ற ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கினார். இன்றைக்கு மாரநாதா என்கிற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருக்கிறார். அவர் வந்த நோக்கம் வேறு, தேவன் அவரை சந்தித்த விதம் வேறு. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கு. விளையாட்டுத்துறையில, திரைப்படத்துறையில போயிட வேண்டும். நீங்க அதை விரும்பாதீங்க. ஆண்டுக்குள்ள போயிட வேண்டும், ஊழியத்துல போயிட வேண்டும், தேவனுடைய திருச்சபையில புகழடைய வேண்டும். இது விரும்புங்கள். ஆனால் அந்த புகழடைய வேண்டும் என்றால் பல தியாகங்களை செய்ய வேண்டும். இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் கேட்டு பாருங்களேன். டிவி கொடுத்திருக்கிறாங்க, கோடம்பாக்கம் வீதிகளிலே படுத்திருக்கிறார்கள். அவள் ஏறி இறங்காத கம்பெனி இல்லை. விளையாட்டுத்துறையில கூட அந்த மைதானத்துல அந்த பந்து எடுத்து கொடுக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அவங்க துறையில வராங்க. இந்த திரைப்படத்திற்கு எல்லாருமே அடிமட்டத்தில இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அவருடைய தொலைக்காட்சிகளில் ஒருவேளை சாப்பாடு அவர்களே ஏறி இறங்காத கம்பெனி இல்லை. 4-5 பேர் நீங்களும் அவங்க 8வது உயரத்தில் இருக்கிறார்கள் பல துறைகளில. அப்படியானால் தியாகங்கள் இல்லாமல், இரண்டாவது அந்த உயரத்தை அடைய வேண்டுமானால் குடும்பங்கள், உறவுகள், உணர்வு. அவங்க சென்னைக்கு வந்தாங்க, அப்பா அம்மா விட்டுட்டு தான் வந்தாங்க. நான் சொல்ல அப்படி அதை விட்டு இல்லை பாருங்க. 5 பகல் இதற்கே உறவுகளை விட்டு விட்டு, உணவுகளை விட்டு விட்டு, ஓய்வெடுத்து விட்டு விட்டு இவர் அடைய வேண்டும், புகழடைய வேண்டாம். அது புகழ் நிரந்தரமானதா என்பது கேள்விதான். ஆனால் அது நிரந்தரமல்லாத ஒரு புகழ். ஆனா இது நிரந்தரமான புகழ். இன்னைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற பல ஊழியர்கள் அது மறித்தாலும் இன்றைக்கு நாம் அவளை மறக்க முடியவில்லையே. ஒரு காலம் ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள், ஒரு ஜீவானந்தம் அவர்கள், ஒரு தீதஸ் தினகரன் அவர்கள், இன்றைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாருமே அதை வசைப்படுத்த முடியாது. ஒருவரை உயர்த்தின ஒருவரை குறைத்து பேசுதல், எல்லாருமே கிரேட் சாக்ரிஃபிஷியல். இந்த தென் மாவட்டங்கள் சென்னைக்கு வந்து இன்றைக்கு அதே போல தமிழகத்தை விட்டு வட இந்தியாவிற்கு போன எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எல்லாரையும் கத்து குறைத்திருக்கிறார். காரணம் தியாகம். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.